Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Viewers. In date 30/7/2026 இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 4:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஆல் இண்டியா கோட்டா நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரியில் வரக்கூடிய மாணவர்களுக்கு. ஸோ தம்ப்நெயிலை பார்த்துட்டு உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாராவது பிடபிள்யூடி கேட்டகரி கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பேருதவியாக இருக்கும். சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் மெரிட் பேசிஸில் அவங்க விருப்ப கல்லூரியான கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, என்ஆர்ஐ சீட்டு, 15% ஆல் இண்டியா கோட்டாவில் வரக்கூடிய கவர்மெண்ட் சீட், அப்புறம் மற்ற மாநிலத்தில் பாண்டிச்சேரி உள்பட மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்லேயும் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது இதுதான் எம்சிசியிலேருந்து வந்திருக்கக்கூடிய இன்றைய நோட்டிஃபிகேஷன். அர்ஜென்ட் அட்டென்ஷன் கேண்டிடேட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ். This is for the information to all participating candidates of UG Counseling 2026 who want to apply under PWPT category. National Medical Commission has issued the PWPT guidelines, namely Guidelines of the Assessment Person with Benchmark Disability for the admission to the MBBS courses 2026 enclosed below. இப்போ 2026 ஆண்டு ஆல் இண்டியா கோட்டா கலந்தாய்வில் கலந்து கொள்ளக்கூடிய பிடபிள்யூடி கேட்டகரி மாணவர்களுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை முழுமையாக படிச்சுக்குங்க. அது போக அந்த மெடிக்கல் வெரிஃபிகேஷன் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணணும், அப்புறம் எந்தெந்த சென்டரில் உங்களுக்கு இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் நடக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அனெக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் who wish to claim seat under PWT category are required to visit one of the medical assessment boards. இப்போ தமிழ்நாட்டிலையும் இருக்குது, எங்கெங்கே அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த மெடிக்கல் அசஸ்மெண்ட் போர்டு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் கூடுதலாக எந்தெந்த கல்லூரிகளில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் நீட் யூஜி ஸ்கோர் கார்டு வேணும், பர்மனெண்ட் யூடிஐடி கார்டு issued by the Department of Employment of Persons with Disability, Ministry of Social Justice and Empowerment. ஒரு 37 pages இருக்குது. எல்லாத்தையும் படிக்க முடியாது, ஹைலைட்டை மட்டும் படிச்சிட்றேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு எம்சிசி வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நம்ம SAP Viewers யூடியூப் சேனல் டெலகிராம் பேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. செல்ஃப் சர்டிஃபைடு அஃபிடவிட் டிக்ளேரிங் இஸ் or her functional abilities in the format specified in the Schedule 1. Medical Assessment Board during the course assessment. அப்புறம் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அஃபிடவிட் அதுவும் என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு 30 பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஒரே செகண்டு. இப்போ இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான டிசபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அது உங்களுக்கு எந்தெந்த சென்டரில் நடக்குது அப்படின்றதையும் நீங்கள் போயிட்டு அவங்க சொல்லக்கூடிய தேதியில் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு போகணும். அதற்கு முன்னதாக இந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே செகண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில், அதே போல் திருவனந்தபுரத்தில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில், அதன் பிறகு நார்த்லேயும் இருக்குது. எந்தெந்த சென்டர் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. தமிழ்நாட்டில் மதுரை மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், ஸோ
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், நெக்ஸ்ட்டு தமிழ்நாடை மட்டும் பார்த்துடலாம். மற்றதெல்லாம் நீங்கள் பிடிஎஃப்பில் பார்த்துக்குங்க. நியர்பையில் ஆந்திர பிரதேஷ்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கல்லூரி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், அப்புறம் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது. இது உங்களுடைய நேம் ஆஃப் த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேஷன் சென்டர் எந்த ஸ்டேட்டு எந்த காலேஜ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தகவலை நீங்கள் பார்த்தா மட்டும் பத்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் பிடபிலிட்டி கேட்டகரியின் கீழே வர்றாங்களோ அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 2026 ஆல் இண்டியா கோட்டா MCC கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி NRIக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அடுத்தடுத்தது உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல், ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல், ரவுண்ட் 1க்கான ஷெட்யூல், அப்புறம் ப்ராஸ்பெக்டஸ், இது எல்லாமே எந்த நேரத்திலும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நீங்கள் MCC வெப்சைட்டையும் பார்த்துக்கிட்டு இருங்க, நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனல்லையும் பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த அப்டேட் வந்தாலும் மிஸ் ஆகாமல் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day. All the best.